அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி சுரேஷை புரிஞ்சுக்கிறாங்க. நான் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆனால் சுரேஷ் என்ன பேச வராருன்னு புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அழகுமதி. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் எதுக்காக தங்கராஜ் பேச்சை கேட்கணும், என்கிட்டயே வந்து பேசியிருந்தா, என்கிட்டயே வந்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருந்தா நம்ம கிளம்பியிருக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கம் அழகுமதி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அழகுமதியோட அப்பா அழகுமதி கிட்ட பேசிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வராரு. அங்கே அழகுமதியோட அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நடந்த உண்மையை சொல்கிறாங்க. நாம தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தங்கராஜ் பேச்சை கேட்டு அழகுமதிக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சோம். அழகுமதி ரொம்ப கஷ்டப்படுறா. அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் அங்கே இருக்கிற எல்லார் பேச்சையும் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அழகுமதி வீட்டுக்கு போனால் அழகுமதி அங்கே இல்லைன்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அழகுமதியோட அத்தை ராஜலக்ஷ்மியும் ராகவனும் பேசுகிறத கேட்டுட்டு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு நடந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்படியா, அழகுமதி இப்படிலாம் செஞ்சுருக்காளான்னு கேட்கும்போது ஆமாம், ஆனால் அழகுமதி என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தானே இப்போ அழகுமதி தங்கராஜோட வீட்டுக்கு போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் எப்படியாவது அழகுமதியை புரிஞ்சுக்கணுன்னு அவங்க எல்லாரும் உதவி செய்கிறாங்க. ஆனாலும் அழகுமதியை பற்றி யோசிக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யனே தெரியலன்னு சொல்லும்போது ஆமாங்க, அழகுமதி பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. எப்போ பார்த்தாலும் அழகுமதிக்காக இங்கே சுரேஷோட வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ராஜலக்ஷ்மி கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் பேசவே முடியல. ஒரு பக்கம் அழகுமதி பேசுகிறது எல்லாமே சரிதான்னு எனக்கு தோணுது. அழகுமதி பக்கம் உண்மை இருக்குது. ஆனால் இவங்க அழகுமதியை புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை செய்கிறாங்க. என்ன செய்கிறதுனே புரியல. இப்போ அழகுமதி தங்கராஜ் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அழகுமதி கிட்ட பேசிட்டு வந்தேன். ஆனால் அழகுமதியை அங்கேயே விட்டுட்டு என்னால் வரவும் முடியல. பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடு அழகுமதி, உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோன்னு சொன்னேன். வேண்டாம்ப்பா, என்னை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கன்னு என் மேலே உள்ள அக்கறையில் அழகுமதி இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அழகுமதி நமக்காக தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பா. அழகுமதி நம்ம வீட்டில் இருந்தால் அழகுமதியை பற்றி யோசிப்போம், அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம சரியாக வேலைக்கு போகாமல் நம்ம வேலையை கவனிக்க மாட்டோம்னு நினச்சி தான் அழகுமதி இனி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இங்கே சுரேஷ்கிட்ட பேசி எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருப்பா. அழகுமதியை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் ராஜலக்ஷ்மி வீட்டில் யாரும் அழகுமதியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் எப்படிங்க அழகுமதி அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும்? சுரேஷாவது அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் யாருமே அழகுமதி பக்கம் நின்று அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அழகுமதியோட அம்மா வந்து பேசுகிறாங்க. என்ன செய்கிறது, நம்ம நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதி நமக்கு உதவி செய்யணும்னு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் இப்போ அழகுமதியோட வாழ்க்கையில் இப்படிலாம் பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு தர வேண்டிய பணத்தை நான் சீக்கிரமாக கொடுத்துருவேன்னு நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக வந்து பேசியிருப்பேன். ஆனால் என்ன செய்கிறது, எனக்கும் ரொம்ப முடியல. அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அழகுமதி நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் இவ்வளோ பெரிய உதவி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரிங்க, நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அழகுமதி இனி எந்த பிரச்சனையும் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துப்பா. நீங்கள் ரொம்பவே யோசிக்கிறீங்க. மறுபடியும் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அழகுமதி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். இப்போ தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம், நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க அழகுமதியோட அம்மா. இங்கே தங்கராஜோட அம்மா இங்கே அழகுமதி கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. என்ன நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, சுரேஷ்கிட்ட எப்படிலாம் பிரச்சனை செய்கிற? ஆமாம், உங்கள் வீட்டில் இங்கே சுரேஷ்கிட்ட எப்படி பேசணும், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கவே இல்லையா? உங்கள் அப்பா வந்து பேசிட்டு போனார், இனியாவது பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துப்பேன்னு நினச்சா சுரேஷ்கிட்ட இப்படிலாம் பிரச்சனை செஞ்சுருக்க. இனியும் நீ ஏன் வீட்டில் இருக்க வேண்டாம், பேசாமல் ராகவன் வீட்டுக்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இங்கே அழகுமதி வேணும்னே இப்படிலாம் செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுற, அப்புறம் அழகுமதி மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவ. ஆனால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அழகுமதி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சுரேஷ்கிட்ட நீ தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சதால சுரேஷ் இப்போ ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இதெல்லாம் தேவையா? ஆமாம், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் செய்யலாம், நாங்கள் கேள்வி கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு தங்கராஜோட அம்மா கேள்வி கேட்கும்போது அழகுமதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் என் அப்பா என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு, இன்னொரு பக்கம் இங்கே சுரேஷ் என்னை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு. ஆனால் எல்லாரும் என்கிட்ட தானே கேள்வி கேட்பாங்க, நான் தானே பதில் சொல்லணும், நான் தான் இந்த வீட்டில் கஷ்டப்படுறேன்.
இப்போ இவங்களும் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க அழகுமதி. உடனே ரேவதி, அழகுமதி, உனக்கு தான் என் அத்தையை பற்றி தெரியும்ல, இவங்க இப்படி தான், என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கூட தெரியாது, ஆனால் இப்படி பேசி பிரச்சனை செய்வாங்க, நீ கொஞ்சம் பொறுமையாரு, நீ எதுக்கு இவ்வளோ மனசு வேதனைப்படுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க பேசுகிறது எல்லாமே சரிதானே, நான் சுரேஷை புரிஞ்சுக்கல, அதனால தானே பிரச்சனை வந்திருக்கு, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், அதனால தான் இப்படி எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். என் அப்பா அம்மா எனக்காக எல்லார்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என் வாழ்க்கைக்காக என் அப்பா தங்கராஜ் என்ன பேசினாலும் பொறுமையாக இருக்காரு. இதெல்லாம் என்னால் தானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் என்ன செய்கிறது, என் அம்மாவும் சுரேஷும் உங்களை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க, இப்போ என் அத்தையும் இப்படி பேசுகிறாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ரேவதி சொன்னாலும், என்னதான் ரேவதி இப்படிலாம் பேசினாலும் இங்கே அழகுமதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. போதும் போதும், இப்படியே வந்து யார் பேச்சும் கேட்காம இருந்தா எப்படி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? நல்ல வேலை ரேவதி, அழகுமதி சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கு போகணும். நம்ம வீட்டில் இருந்தால் அவ்வளவுதான், இன்னும் நிறைய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். தங்கராஜுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சுரேஷோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தால் இவங்களுக்கு என்ன? நீங்கள் எதுக்காக எப்போ பார்த்தாலும் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிறீங்க? இனி சுரேஷும் அழகுமதியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அழகுமதி ராஜலக்ஷ்மி பேச்சையே கேட்கல, நம்ம பேச்சையா கேட்க போறா? நம்ம வீட்டுக்கு வந்த சுரேஷுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா நம்மக்கிட்ட தானே கேள்வி கேட்பாங்க. அழகுமதியவும் சுரேஷையும் நல்லா பார்த்துக்கிறோம், அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறோன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, இங்கேயும் அழகுமதி நம்ம பேச்சையா கேட்குறா? இல்லையே, சுரேஷ்க்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கா பாரு. இப்படி அழுதுகிட்டே இருந்தால் பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? இப்போ அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இருந்திருக்கணும். கொஞ்சமாவது சுரேஷ் பேச்சை கேட்டால் தானே சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு இருந்தால் இப்படி தான். சுரேஷ் இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கான். இனியும் அழகுமதி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ரேவதி. தங்கராஜ் வந்த உடனே நீ தான் பேசி அழகுமதியை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரேவதியோட அத்தை. தங்கராஜோட அம்மா இப்படி பேசுகிறத கேட்டுட்டு உடனே ரேவதி என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. அழகுமதி பதில் பேச முடியாமல் தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷ்கிட்ட பேசலாமா வேண்டாமா, சுரேஷ்கிட்ட நம்ம பேசினா புரிஞ்சுப்பாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான். சுரேஷ் என்ன பேச வராருன்னு புரிஞ்சுக்காம இப்படிலாம் செஞ்சுட்டேனே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அழகுமதி. ராகவன் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க. உடனே ராகவனும் ராஜலக்ஷ்மியும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆமா, இவ்வளோ நாள் ஆகுது வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு பேசும்போது, இல்லை ராஜலக்ஷ்மி, நிறைய வேலை இருந்தது, இப்போ கூட என் பொண்ணோட கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மலரு மலரு, என் அண்ணன் வந்திருக்காரு மலரு, சீக்கிரமாக காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு அங்கே வந்த மலர் காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க மலரு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், பாக்கியராஜோட மனைவி மலர் மட்டும் இருக்காங்க, இங்கே அழகுமதி எங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே உடனே ராகவனும் ராஜலக்ஷ்மியும் என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. மலர் சொல்கிறாங்க, தங்கராஜ் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, சுரேஷும் அழகுமதியும் அங்கே தான் தங்கியிருக்காங்க, விருந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க, அதான் போயிருக்காங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு மலர் பேசின உடனே, ஆமாம் தங்கராஜ் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சுரேஷ்கிட்டையும் பேசணும், அழகுமதியும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும், நீங்கள் தான் அழகுமதிக்கிட்டேயும் சுரேஷ்கிட்டையும் நான் வந்ததாகவும் இங்கே கல்யாணத்துக்கு கூப்பிட்டதாகவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மலர் சொல்கிறாங்க, நான் சொல்லிடுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, அண்ணே சுரேஷும் அழகுமதியும் கல்யாணத்துக்கு வருவாங்களான்னு தெரியாது, ஏன்னா சுரேஷ்க்கு நிறைய வேலை இருக்குது, அழகுமதி காலேஜுக்கு வேலைக்கு போகிறாள்ல, அதனால தான் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ராஜலக்ஷ்மி, நீங்கள் எல்லாரும் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு ராஜலக்ஷ்மியோட அண்ணன் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ராகவன் சொல்கிறாங்க, எதுக்கு இப்போவே சுரேஷ் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாங்க, அழகுமதியால் எப்போ என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது, வீட்டில் எல்லாரும் வருவோன்னு சொல்லிட்டு அப்புறம் அழகுமதியும் சுரேஷும் வராமல் இருந்தால் நம்ம என்னங்க காரணம் சொல்கிறது, முன்னாடியே இப்படி பேசி வச்சாதான் சுரேஷுக்கு நிறைய வேலை இருந்ததுன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க முடியும். உங்களுக்கே தெரியும், அழகுமதி நம்ம வீட்டுக்கு வரவே வேண்டாம் தான் நான் யோசிக்கிறேன், அழகுமதி வந்தால் என்ன பிரச்சனை வருமோன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. சுரேஷாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும், அப்போ அழகுமதி எப்படியும் இங்கே வரணுமா வேண்டாமான்னு யோசிக்கும்போது, அழகுமதி அவங்க வீட்டிலேயே கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு நானே பேசியிருப்பேன், ஆனால் தங்கராஜ் மாப்பிள்ளை சுரேஷ்கிட்டையும் பேசணும் அழகுமதிக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு 2 பேரையுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு.
அழகுமதியால் தங்கராஜ் வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ தெரியல. என்ன மலரு, ரேவதிக்கு ஃபோன் பண்ணியிருப்பியே, அழகுமதி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லத்த எனக்கு தெரியாது, ரேவதி கிட்ட பேசினேன், அழகுமதியை பற்றி நான் கேட்கல. நீங்கள் ரேவதி கிட்ட பேசியிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் ரேவதி கிட்ட பேசவே இல்லை, ஏன்னா அழகுமதி அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, அதனால் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மலர் யோசிக்கிறாங்க. நானும் அழகுமதி கிட்ட பேசலை, அழகுமதி சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு மலர் ரொம்பவே யோசிக்கிறாங்க. அந்த சமயம் ராகவன் சொல்கிறாங்க, சரி ராஜலக்ஷ்மி, இப்போ எதுக்கு அழகுமதியை பற்றி பேசணும், அழகுமதி கொஞ்ச நாள் தங்கராஜ் வீட்லேயே இருக்கட்டும். ஆமாம், உங்கள் அண்ணன் வேற வந்துட்டு போகிறாரு, உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க கண்டிப்பாக போகணும், நம்ம அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும், எப்படியாவது நகையெல்லாம் வாங்கணும், நம்ம எப்படிங்க பணத்தை ஏற்பாடு பண்ணுறது, சுரேஷ்கிட்டையும் இப்போ பணத்தை கேட்க முடியாது, ஏன்னா சுரேஷ் இப்போ தங்கராஜ் வீட்டில் வேற இருக்கான், அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான், இங்கே அழகுமதியால் சுரேஷோட வேலையில் நிறைய பிரச்சனை வரும்னு ரொம்பவே பதட்டமாக இருப்பான் சுரேஷ். அப்படி இருக்கும்போது எப்படிங்க சுரேஷ்கிட்ட இப்போ பேச முடியும், அதனால் பாக்யராஜ் வந்த உடனே பாக்யராஜ் கிட்ட பேசணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும், நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பாக்யராஜ் உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி. ராஜலக்ஷ்மி இப்படி பேசின உடனே இங்கே மலர் ரொம்ப கோவமாக, ஏற்கனவே இவங்க பேச்சை கேட்டு பாக்யராஜ் குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்கியிருக்காரு, அந்த பணத்தையே தர முடியாமல் கஷ்டப்படுறோம், இப்போ இவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, உடனே ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நகை வாங்கணும்னு சொல்கிறாங்க, பரிசு வாங்கணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும், ஏற்கனவே வட்டி பணம் கொடுக்கலன்னு இங்கே பாக்யராஜோட வண்டியை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ ராஜலக்ஷ்மி இப்படிலாம் பேசுகிறாங்களே, இன்றைக்கி நம்ம பொறுமையாக இருந்தால் அப்புறம் இங்கே பாக்யராஜ் வந்த உடனே இங்கே ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் பேச ஆரம்பிப்பாங்க, உன்னுடைய சம்பள பணம் எல்லாமே எங்ககிட்ட தான் வரணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் வட்டி பணத்தையும் கொடுக்க முடியாது, வாங்கியிருக்கிற பணத்தையும் திருப்பி தர முடியாது, அப்புறம் பாக்யராஜ் தான் ரொம்பவே கஷ்டப்படுவார், எப்படியும் ராஜலக்ஷ்மி அத்தை என்ன சொல்கிறாங்களோ ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை பாக்யராஜ் அப்படியே கேட்பாரு, நம்ம பேச்சை கேட்க மாட்டார், ஆனால் இப்போ நம்ம இந்த வீட்டு மருமக, எந்த பிரச்சனையும் வராமல் நாம் தான் பார்த்துக்கணும், ராகவன் மாமாக்கிட்டேயும் ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டேயும் நம்ம பேசி புரிய வைக்கணும், இவங்க பேச்சை கேட்டு பாக்யராஜ் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, ஏன் இவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க, பாக்யராஜுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும்னு யோசிக்கிறாங்களே, இவங்களுக்காக நிறையா கடன் வாங்கியிருக்காங்கல்ல, இதை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, எப்பயுமே வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா உடனே பாக்யராஜ் தான் எல்லா செலவையும் பார்த்துக்கணுன்னு எங்ககிட்ட மட்டும் கேள்வி கேட்குறாங்க, ஆனால் சுரேஷும் நல்லா சம்பாதிக்கிறான், ஆனால் சுரேஷ்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, சுரேஷ் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ தான் இவங்க கேட்கும்போது பணம் கொடுத்து உதவி செய்ய முடியும், இனி பொறுமையாக இருந்தால் பாக்யராஜ் தான் கஷ்டப்படணும், பாக்யராஜ் வேணும்னா ராஜலக்ஷ்மி அத்தையை எதிர்த்து பேசாமல் அவங்க பேச்சை கேட்கலாம், ஆனால் நான் வந்து பொறுப்பான மருமகளாக இருக்கணும், இவங்ககிட்ட பேசி கண்டிப்பாக புரிய வைக்கணும், பாக்யராஜ் கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு கவனிப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மலர். பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே மலர் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த சமயம் மலர் பேசுகிறாங்க, பாக்யராஜ் உங்களுக்கு எப்போ சம்பளம் வரப்போகுதுன்னு கேட்கும்போது நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இப்போவே சம்பள பணத்தை பற்றி வீட்டில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க, அவங்க ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க, கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போனாங்க, உடனே பாக்யராஜ் கிட்ட சொன்னால் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவான்னு இங்கே ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, சம்பளம் வந்த உடனே எல்லா பணத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தரணும்ல, மாதம் மாதம் சரியாக வட்டி பணத்தை கொடுக்கலன்னா உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சம்பள பணத்தை கேட்கும்போது இந்த பணத்தை தர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல மலரு, எப்பயுமே அவங்க பேச்சு தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும் நீங்கள் அவங்க பேச்சையே கேளுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, இருந்தாலும் எல்லா பணத்தையும் ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டேயும் ராகவன் மாமாக்கிட்டேயும் கொடுக்கணுமா, அப்புறம் நமக்குன்னு ஏதாவது ஒரு தேவை வந்தால் என்ன செய்கிறது, நமக்குன்னு கொஞ்சம் பணம் இருந்தால் தானே ராகவியை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன நமக்கு தேவை வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தீங்க, உங்கள் அப்பா எப்போல்லாம் பணம் கேட்குறாரோ உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு கடன் வாங்கி கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க, இந்த உண்மை வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாதே, ஆனால் எனக்கு தெரியும்ல பாக்யராஜ் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு, உங்கள் வண்டி இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டப்ப என்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்தேன், அதனால் உங்கள் வண்டி கிடச்சிது, மாதம் மாதம் என்னால் அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது, நானும் வேலைக்கு போகலையே, பேசாமல் நானும் வேலைக்கு போகட்டுமா, உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, மலரு என்ன பேசுகிற,
உன்னை என்னால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லலைங்க. எல்லா பணத்தையும் கொடுத்தா எப்படி என்னை பார்த்துப்பீங்க? எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா எப்படிங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்க? உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. ஒருவேளை என் அம்மாவும் தம்பியும் என்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா அப்போ நான் என்ன செய்கிறது? யார்கிட்ட உதவி கேட்க முடியும் அப்படின்னு இங்கே பாக்யராஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தாங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க. நான் உங்களை நம்பி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். நீங்களே இப்படி பேசுனா எப்படிங்க? எல்லா பணத்தையும் ராகவன் மாமா கிட்டேயும் ராஜலட்சுமி அத்தைக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். என் பேச்சை கேளுங்க பாக்யராஜ் அப்படின்னு மலர் பேசி பார்க்குறாங்க. அடுத்த நாள் பாக்யராஜ் எப்பயும் போல தன்னுடைய வேலைக்கு கிளம்பும்போது அங்கே ராகவன், பாக்யராஜ் இன்னைக்கு சம்பளம் வந்துடும்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி, அதெல்லாம் கண்டிப்பாக சம்பளம் வந்துடுங்க. எப்பயுமே பாக்யராஜ் நம்ம பேச்சை கேட்டு எல்லா சம்பள பணத்தையும் நம்மக்கிட்ட தானே கொடுப்பான் அப்படின்னு பேசும்போது, அம்மா ஆமாம்மா, நான் இன்னைக்கு வந்த உடனே உங்ககிட்ட சம்பள பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரை பார்த்துக்கிட்டே அங்கே தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாரு. மலர் யோசிக்கிறாங்க, என்னதான் நம்ம பாக்யராஜ் கிட்ட பேசினாலும் பாக்யராஜ் ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்குறாரு. நம்ம பாக்யராஜுக்கு உண்மையாகவே உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரே. இப்படியே இங்கே சுரேஷும் ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்டதால தான் அழகுமதி இந்த வீட்டு மருமகளாக வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருமே அழகுமதியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ராஜலக்ஷ்மி அத்தை தான். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்குறாங்க. நாங்கள் உண்மையாகவே சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், எங்கள் பேச்சை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க, கேட்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாக்யராஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க மலர். பாக்யராஜ் வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு என் பேச்சை கேட்காம எல்லா சம்பள பணத்தையும் ராகவன் மாமா கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக இன்னைக்கு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். ராஜலக்ஷ்மியத்தை சரியாக பேசி எப்படியாவது பாக்யராஜ் கிட்ட சம்பள பணத்தை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பணத்தை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே ராகவன் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணும், பாக்யராஜ் வந்த உடனே எல்லா ஏற்பாடையும் செய்யணும், சுரேஷ்கிட்டையும் பேசணும் ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சுரேஷ் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே அழகுமதி சுரேஷ்கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க. சுரேஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னால தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது, அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு வேற கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷ், நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலைன்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்க, ஆனால் நான் தான் உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க அழகுமதி. அப்போ சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்கிறாரு. பரவாயில்ல, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற, நீ சரியாக என்கிட்ட பேசவே மாட்ட, இப்போ என்ன புதுசாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அக்கறையாக சுரேஷை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுரேஷ், என்ன அழகுமதி இப்போ எனக்காக காஃபி எடுத்துகிட்டு வராங்க, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஒன்றுமே புரியலையே, உண்மையாகவே அழகுமதி மனசு மாறிட்டாங்களா, என் மேலே உள்ள அக்கறையில் தான் இப்படி பேசுகிறாங்களா, ஒன்றும் புரியல. அழகுமதியை நம்பலாமா வேண்டாமான்னு தான் யோசிக்க தோணுது. எப்படியோ முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பணும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம், அப்பா அம்மா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சுரேஷ் யோசிக்கிறாரு. இங்கே ரேவதி அழகுமதி கிட்ட சொல்கிறாங்க, அழகுமதி நான் சுரேஷ்க்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இல்லை ரேவதி நானே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சுரேஷ் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் சாப்பாடெல்லாம் கொடுத்தேன், காஃபியெல்லாம் கொடுத்தேன், இப்போ சுரேஷ் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, அப்போ சுரேஷை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களா, அதுவே போதும். சரி அழகுமதி, நீங்கள் எதுக்கு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, சுரேஷ்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரேவதி, இப்போ நான் சுரேஷ்கிட்ட கொஞ்ச நேரம் பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. பரவாயில்லையே, சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. இங்கே தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்யராஜ் ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராரு. ஆனால் வந்த உடனே பாக்யராஜ் ராகவனுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாரு. இந்த ஸ்வீட்டெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர, முதல்ல சம்பள பணத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். அங்கே வந்த ராஜலக்ஷ்மி, ஆமாம் நாங்கள் தான் சொன்னோம்ல, சொந்தக்காரங்களோட கல்யாணம் இருக்குது, அங்கே வேற கிளம்பி போகணும், பரிசெல்லாம் வாங்கணும், அதனால் சம்பள பணத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுன்னு, நீ எதுக்காக தேவையில்லாமல் வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் செலவு செய்யணும், நமக்கு ஏற்கனவே நிறையா செலவெல்லாம் இருக்குது, அந்த பணத்தை நீ கொண்டு வந்திருக்கலாம்ல, இப்படி ஸ்வீட்டெல்லாம் வாங்க சொன்னது மலர் தானே, மலருக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு பேசும்போது அங்கே வந்த மலர் ரொம்ப கோவமாக, அத்தை நான் ஸ்வீட்டெல்லாம் வாங்க சொல்லலை, ஆனால் நீங்கள் பாக்யராஜ் கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டேன், அப்படியே எனக்கு இந்த ஸ்வீட் வேணும்னு பாக்யராஜ் கிட்ட கேட்டாலும்
நீங்கள் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? பாக்கியராஜ் கிட்ட தானே நான் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சம்பள பணத்தை கொண்டு வந்தியான்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அப்போ எனக்காக பாக்கியராஜ் இந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதா? என்ன பேசுகிறீங்க? நான் இந்த வீட்டு மருமக தான், பாக்கியராஜோட மனைவி. நான் பாக்கியராஜை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். நான் உங்கள் பேச்சை தான் இப்போ வரைக்கும் கேட்குறேன். நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கல. ஆனால் இப்போ நான் பேச போகிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். என்ன நீ பேச போகிற? நாங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும்னு சொல்லும்போது, ஏன்னா பாக்யராஜ் என்னுடைய வீட்டுக்காரர். பாக்யராஜ் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் நீங்களே வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? ராகவிக்கும் நாங்கள் ஏதாவது செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டு பாக்யராஜ் நிறைய கடன் வாங்கியிருக்காரு. மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை நீங்களே கொடுப்பீங்களா, இல்லை நாங்கள் தானே கொடுக்கணும்? உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் கடன் வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட கேட்காம நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரோன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்கிறது நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தானே அவங்களுக்காக பரிசெல்லாம் வாங்கி கொடுக்கணும். எங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பணம் வாங்குறீங்க? என் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சை கேட்குறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? இப்போ ராகவியை நாங்கள் பார்த்துக்கணும். எங்களுக்குன்னு கொஞ்சம் கூட பணத்தை சேர்த்து வைக்காம எல்லா பணத்தையும் நீங்களே வாங்கணும்னு நினச்சா அதெல்லாம் சரியா? நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டீங்க. ஆனால் இனி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாக்கியராஜ், மலர் பேசிக்கிட்டே இருக்கா, நீ அமைதியாக இருக்க? அப்போ நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் யோசனை பண்ணியிருக்கீங்க, அப்படி தானேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா இந்த பணத்தை வாங்கிக்கோங்கம்மா, இந்த பணம் நீங்கள் கேட்டிங்கன்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மலர் ரொம்ப கோவமாக, இந்த பணம் என் வீட்டுக்காரரோட பணம், அவர் சம்பாதிச்ச பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், ராகவன் மாமா சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தாரு, அப்போ சந்தோஷப்பட்டீங்கல்ல. ஆனால் இப்போ அதே மாதிரி பாக்யராஜ் என்கிட்ட பணத்தை கொடுத்தா தானே நான் சந்தோஷப்படுவேன். எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுக்க வேண்டாம். ஆனால் எங்களுக்குன்னு நிறைய தேவை இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பையன் உங்கள் பேச்சை கேட்டு கடன் வாங்கியிருக்காரு. மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கறதுக்காகவாது எங்ககிட்ட பணம் இருக்கணும்ல. ஏற்கனவே இப்படி தான் சரியாக வட்டி பணம் கொடுக்காம இருந்த பாக்யராஜோட வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த உண்மையை கூட பாக்யராஜ் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் நான் தான் சேர்த்து வச்ச பணத்தை பாக்யராஜ்காக கொடுத்து உதவி செஞ்சேன்னு சொல்லும்போது, ஏன் நீ என்ன வேலைக்கு போறியா, சம்பாதிக்கிறியா, அந்த பணத்தை எப்படி சேர்த்து வச்ச? பாக்யராஜ் தானே கொடுத்துருப்பான். நீ என்ன, நீ சேர்த்து வச்ச பணத்தை பாக்யராஜ் கொடுத்து உதவி செஞ்ச மாதிரி பேசுகிற? இல்லை உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்தியா? உங்கள் வீட்டில் யாராவது பாக்யராஜுக்கு என்னைக்காவது உதவி செஞ்சுருக்காங்களா? நீ எல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற மலரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை, உங்கள் பேச்சை கேட்டு என் அம்மாவும் தம்பியும் என்னை பார்க்க இங்கே வரதே இல்லை. அப்படியே கோயிலுக்கு வந்து தான் அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் உங்கள் அம்மா கிட்ட நீ பேசக்கூடாது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு என்னென்னலாம் பேசுவீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக தானே இருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. பாக்யராஜ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தானே பணம் வச்சுருக்கீங்க. சுரேஷ்கிட்ட கேளுங்க, இல்லை அழகுமதி கிட்ட கேளுங்க. அவங்கக்கிட்ட கேட்டு பணத்தை வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் எங்களை புரிஞ்சுப்பீங்க. அவங்களுக்காக பரிசு வாங்கணும், நகை வாங்கணும்னு சொல்கிறீங்க. எங்கள் நிலமையை பற்றி கொஞ்சமாவது யோசித்து பார்க்குறீங்களா? எங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்க, எங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் கேட்ட உடனே பாக்யராஜ் தன்னுடைய எல்லா சம்பள பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்கணும்? எந்த அவசியமும் இல்லை பாக்யராஜ். இந்த பணம் என்கிட்ட தான் இருக்கும். என் வீட்டுக்காரர் சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட இனி தரவே முடியாது. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, போயிட்டு வாங்க. ஆனால் உங்களால் முடிஞ்ச பரிசை கொடுத்துட்டு வாங்க. இப்படி நீங்கள் பரிசு கொடுக்கணும்னு நகையெல்லாம் வாங்கினா அதுக்கப்புறம் வட்டி பணத்தை நாங்கள் கொடுக்க முடியாது. பாக்யராஜ் கஷ்டப்படணும். அதனால் பாக்யராஜ் இனி உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன மலர் இப்படிலாம் பேசுகிற? இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீயும் இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்ல அத்தை, நீங்கள் எப்படியும் இப்படி தான் பேசுவீங்கன்னு தெரியும். அதனால தான் இனி எனக்காகவும் என் பொண்ணு ராகவிக்காகவும் கொஞ்சமாவது பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நான் யோசனை பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் அழகுமதிக்கிட்ட பேசி இங்கேருந்து அனுப்புனீங்க. இதே நிலைமை எனக்கு வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? பாக்யராஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இந்த வீட்டு மருமகளாக பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்ல, அதே மாதிரி இங்கே பாக்யராஜுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் தான் பார்த்துக்கணும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே செய்யலாம். ஆனால் எங்ககிட்ட பணத்தை எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நாங்கள் கேட்டு செய்கிறதில்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். ஏன் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்பப்போ நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னைக்காவது நான் சாப்பிட்டேனான்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை மலர் நீ சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கீங்களா? இல்லையே.
என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு அவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் பாக்யராஜ்க்காக மட்டும்தான். ஆனால் பாக்யராஜ் உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு வட்டி பணம் கொடுக்க முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னா நான் மட்டும்தான் கஷ்டப்படுவேன். நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. பாக்யராஜ் வேணும்னா உங்களை நம்பலாம். ஆனால் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்காதப்ப நாங்கள் மட்டும் எதுக்கு நீங்கள் கேட்குற பணத்தை கொடுக்கணும்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நானே வாங்கி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன். உங்களை நல்லா பார்த்துப்பேன். ஆனால் சம்பள பணத்தை மட்டும் கேட்காதீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி எப்பயுமே நான் உங்கள் பேச்சை கேட்பேன். இப்போவும் பாக்யராஜ்க்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். இனி பாக்யராஜ் சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டாரு. இனி பாக்யராஜ் தன்னுடைய சம்பள பணத்தை என்கிட்ட தான் கொடுப்பாரு. நீங்கள் சொந்தக்காரங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி தேவையில்லாமல் செலவு செய்வீங்க. ஆனால் நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கஷ்டப்படணுமா? போதும் அத்தை, எப்போ தான் எங்களை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு மலர் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது ராஜலக்ஷ்மியும் ராகவனும் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ அழகுமதி தான் இப்படி எதிர்த்து பேசிகிட்டு இருந்தா மலரும் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. பாக்யராஜ் இனி சம்பாதிக்கிற பணத்தை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டானா? மலர் இப்படி பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு இங்கே பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. மலர் ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன பாக்யராஜ் இதெல்லாம்? மலர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீயும் அமைதியாக இருக்க. அப்போ மலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி தானே அப்படின்னு ராஜலக்ஷ்மி பாக்யராஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இனி பாக்யராஜோட சம்பள பணத்தை கொடுக்கவே முடியாதுன்னு மலர் இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு மலர் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி.